ஒரு தவளை இருந்துச்சான். பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில சேரும். தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, வை? ஏன்? நீ கொட்டுவ, நான் செத்துருவேன். லூசா நீ? நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன். நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன். கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி தவளை முதுகுல ஏறிக்கோ, கொட்ட மாட்டல்ல. நான் தான் சொன்னேனே கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும் பொழுது தவளை கேக்குது, நாம எல்லாருமே கேட்கிற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ணேன், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருந்தேன், இப்படி நடு மண்டையில போட்ட, இப்ப நான் சாவுறேன், நீயும் தானே சாவுற, அறிவில்லை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேக்குது. தேள் தந்த பதில் தான் சூப்பர். தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. ஜோரா கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க. அத இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேனை தவிர முதுகுல ஏத்த மாட்டேன்ல.